Diapers. 2 Pipers. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். என்ன ஆச்சுன்னு வாங்க விலாவரியாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் அரௌண்ட் ஒரு 11 o'clock நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ என் மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணி பேசினப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு லேடி பேசினாங்க. அண்ட் அவங்க டெலிவரி கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறதா சொன்னாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கொரியர் வந்திருக்கிறதாகவும் அந்த பேக்கேஜோட வெயிட்டும் சைஸும் அப்நார்மலாக இருக்கிறதாகவும் அதனால் டவுட் பட்டு பேக்கேஜை திறந்தப்போ பேக்கேஜ்குள்ளே கொக்கேன் இருக்கிறதாகவும் அதனால் என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் கொரியர்னு உடனே நான் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். சரி, அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்கேமர்ஸ் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக நான் காலை கண்டினியூ பண்ணேன். முதல்ல நான் அந்த லேடி கிட்ட நான் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் ஒன்றுமே ஆர்டர் பண்ணலன்னு சொன்னேன். பட் அந்த லேடி நம்பலை. அவங்க என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பேக்கேஜில் உங்கள் பேர் தான் சார் போட்டிருக்கு, ஸோ பேக்கேஜ் உங்களுக்கு தான் வந்திருக்கு, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாங்க. சரின்னு நான் அவங்க வழியிலேயே போய் பேக்கேஜ் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டேன். அதுக்கு கானாலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகே மேம், எனக்கு சென்டரோட டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அந்த லேடி, சாரி சார், என்கிட்ட சென்டர் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அது எப்படி மேம், பேக்கேஜ் கொரியரில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, கொரியர் அனுப்புறப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்களே, அதில் சென்டர் அண்ட் ரிசீவர் டீட்டெயில்ஸ் இருக்குமே, அதை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் இதை சொன்ன உடனே இம்மீடியட்டாக அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, சாரி சார், பேக்கேஜில் இல்லீகல் கண்டென்ட் வந்திருக்கு, ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நான் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு என்னடானா சென்டர் டீட்டெயில்ஸ் இல்லவே இல்லைன்னாங்க. நான் இதை சொன்ன உடனே அந்த லேடி அப்படியே பிளேட்டை மாற்றி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நான் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே பேசினா அவங்க மனுஷனை பைத்தியமாக்கிடுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு நான் சொன்னேன். ஓகே மேம், நீங்கள் என் மேலே கேஸ் போகிறேன்னு சொல்கிறீங்க, தாராளமாக போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறேன், வாங்க 2 பேரும் சேர்ந்தே போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே அந்த லேடி, ஏன் மேலே கேஸா, எதுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கொரியர் என் பேரில் வந்திருக்கு அண்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல், அது இல்லீகல். நீங்கள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராகவே இருந்தாலும் என் பேரில் வந்த கொரியரை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணணும். அண்ட் நான் உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்னோடய ப்ரெசன்ஸில் தான் நீங்கள் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ரூல்ஸை மீறி இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக நான் உங்கள் பேரில் கேஸ் போடுறேன், வாங்க 2 பேரும் சேர்ந்தே போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொன்னேன். இதை கேட்ட அடுத்த செகண்டே அந்த லேடி காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்கேமுங்க. இது மாதிரி ஸ்கேம்ஸ் எக்கச்சக்கமாக நடக்குது. அன்னோன் பீப்புள் கிட்ட உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க. லக்கி ட்ரா இருக்குது, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் விழுந்திருக்கு, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சோ தெரியாமலோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் எம்ப்ளாயீஸ் அட் எனி காஸ்ட் உங்களோட சிவிவி நம்பரோ இல்லை உங்களோட கார்டு டீட்டெயில்ஸோ கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அவங்க ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் கேட்பாங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறது ஃபுல்லாக ஸ்கேமர்ஸ். இந்த ஸ்கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நெட்வொர்க். அவங்க வலை விரித்து யார் அந்த வலையில் விழுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆடு அதுவாக பிரியாணி ஆகிற மாதிரி நாமளாக தேடி போய் மாட்டிக்கிறோம். நாம் தான் காஷியஸாக இருக்கணும். இன்றைக்கி எனக்கு நடந்தது, எப்போ வேணால் உங்களுக்கு நடக்கலாம். ஸோ காஷியஸாக இருங்க, ஸ்கேமர்ஸோட வலையில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.